ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்களுடைய வீடுகள்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், பணம் பெருகணும், செல்வம் பெருகணும், மகாலட்சுமி வாசம் பண்ணணும். இதுதான் சார் எங்களுக்கு முக்கியமா வேணும். அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க, ரெமெடி சொல்லுங்க, ரெமெடி சொல்லுங்கன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார். நம்ம நம்பர்ஸ் மூலமா எவ்வளோ சொல்யூஷன் குடுத்துட்ருக்கோம். வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத பத்தி சொல்றது எல்லாத்தையும் விட, இந்த பணவரவு, செல்வ பெருக்கம் இதுக்கு வந்துட்டு நேயர்கள் வந்து நெறைய விதமான சந்தேகம் கேட்குறாங்க. எவ்வளோ தடவ சொன்னாலும், சரி வேற விதமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. பாசிட்டிவா எங்களுக்கு கேட்கணும். மகாலட்சுமி எப்போ வரும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்லாம் சொல்றாங்க. ஆனா, எனக்கு வந்து உங்களுடைய பார்வையில எப்படி நீங்க பார்ப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன்னா, அதுக்குமே எண்களுக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த எண்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் மகாலட்சுமி வான்னு கூப்பிட்டாலும் வரும், இருன்னு சொன்னாலும் இருக்கும். அப்டின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு சூழ்ச்சியமா வச்சிருப்பீங்க அப்டின்றது என்னுடைய கணிப்பு. அப்படிதானா சார்? தங்கும்ன்னு சொன்னாலும் தங்கும். அதுவும் சொல்லிக்கிங்க. அதையும் சேர்த்துக்குங்க. அதுதான் உண்மை. ஏன்னா, பணம் இப்ப நீங்க சொன்ன மாரி பணம் வரவு, பணம் வேணும். ஏங்க உலகமே அதில தாங்க இயங்குது. நீங்க 1000 பேசுங்க. ம். பணத்துக்கு உண்டான மதிப்பு, மரியாதை வேற எதுக்கும் இல்லைங்க. எங்களுக்கு அதுக்கு உண்டான வழிய குடுங்க. பின்னாடியே மத்தத குடுங்க. நாங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்குறோம். அந்த சூழ்நிலை நம்ம கிட்ட வந்தாச்சு. நம்ம அத நோக்கி தான் பயணிக்கிறோம். ஆனா நான் சொல்ல வந்தது, நாம வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். வெறும் அது ஒன்னையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் வேணும். மத்தத தெரிஞ்சா தான் அதுக்கு உண்டான வழிகோல் நமக்கு ஆமா, பணத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அப்படின்னாக்கா, நாம செய்ய வேண்டிய வழிமுறைகள்லாம் என்னது? கண்டிப்பா மகாலட்சுமிய இப்ப நான் ஒண்ணு சொல்லப் போறேன். உங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம், விதி எண். இந்த 4 நம்பர்ல 4 பிளேஸ்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல நம்பர் 4 அப்படின்னு இருந்ததுனாக்கா, அந்த வீட்ல தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாப்புல. அப்ப மத்த வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வர வைக்கணும். வரமாட்டாங்கன்றத விட வர வைக்கணுங்கிறது தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? லட்சுமி யாகம் பண்ணணும். லட்சுமி பூஜை பண்ணணும். இப்ப 4ஆம் நம்பர் அவங்க தேதியில அது இருந்துச்சுன்னா, அவங்க பண்ண தேவையில்லையா? அவங்க பண்ணாலும் வந்துரும், பண்ணலைனாலும் வந்துரும். இல்லாதவங்க பண்ணணும் இப்ப. இல்லாதவங்க இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டேட்டுக்குள்ளே வந்து கான்ட்ரோவர்சியா சில பேர் டேட்ல இருக்கும். அவங்க டேட்லயே பார்த்தீங்கன்னா, 4ஆம் நம்பரும் இருக்காது. அத தவிர மத்த நம்பர் எல்லாம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கான்ட்ரோவர்சியா இருக்கும். என்ன சார் காம்ப்ளிகேட்டட், கான்ட்ரோவர்சி நீங்க 2 இதுக்கு முன்னாடி ஏதோ 2, 3 இதுக்கு வேற எதுக்கோ சொல்லியிருக்கீங்க. ம். காம்ப்ளிகேட்டட், கான்ட்ரோவர்சினா 2ம் ஒண்ணு தானே சார். ஆமா, 2 வார்த்தைக்கும் அர்த்தம் ஒண்ணும் கிட்டத்தட்ட பெருசு அர்த்தம். சிமிலரா தான் இருக்கும். பக்கத்துல காம்ப்ளிகேட்டட்னாலும் பிரச்சனைக்கு உண்டது. கான்ட்ரோவர்சினாலும் அதுவும் பிரச்சனைக்கு உண்டது. ம்ஹ்ம். 2ம் ஒண்ணு தானே. இதில அர்த்தங்கள் என்ன வேறுபட்டுற போகுது? காம்ப்ளிகேட்டட் டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்க, இல்ல கான்ட்ரோவர்சியான டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்க. காம்ப்ளிகேட்டட் டேட் ஆஃப் பர்த்னாக்கா, அவர் செல்ஃப பாதிக்கும். ம். செல்ஃப்னா அந்த டேட் ஆஃப் பர்த் அவங்க ஃபேமிலிய அவங்களுக்கு பாதிக்கும். மட்டும் சிக்கல் குடுக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு குடுக்கும். ம். காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா, ம். அவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு குடுக்கும். கான்ட்ரோவர்சியான டேட் ஆஃப் பர்த்னா, அவங்க அந்த அந்த எண் வந்து பிரத்யாருக்கு பாதிப்பு குடுக்கும். சுத்தி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஆமா. கேரக்டரா இருக்கும். இதுக்கு தான் இந்த வித்தியாசம் தான். இன்னர், அவுட்டர், இன்டீரியர், எக்ஸ்டர்னல் அது. உள் பாதிப்பு காயம் சொல்கிறீங்களா, உள்காயம், வெளிக்காயன்றது உங்கள செல்ஃபா உள்ள உங்கள வரைக்கும் படுத்தும். அது அவுட் சைடில் உள்ளவங்கள படுத்தும். இதுதான் இது காம்ப்ளிகேட்டட்னா உங்கள வரைக்கும், கான்ட்ரோவர்சினா அடுத்தவங்கள. ம். இதுக்கு தான். அப்போது இதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணுன்றது தான். அப்போ இந்த 4ஆம் நம்பர் வந்துட்டு எந்த பிளேஸ்லயாவது இருக்கலாம். டேட்ல இருந்தா, மாசத்துல இருந்தா, வருஷத்துல இருந்தா, விதி எண்ல இருந்தா. எங்க இருந்தாலும் பணம் கொட்டிட்டு இருக்குமா, வந்துருமா? எங்க இருந்தாலும் வந்துரும். ஆனா பை பர்த்லயே 4லயே இருந்துச்சுனாக்கா, நீங்க பொறந்த அன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். பணம் வரவு. அது உங்கள மட்டும் இல்ல, உங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிரும். மாசத்துல இருக்கு அப்படின்னு சொன்னனாக்கா, உங்க கெரியர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ம். வருஷத்துல இருக்கு, அப்ப தான் நீங்க ப்ராப்பர்ட்டியே வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. விதி எண்ணில் இருக்கு, ஒரு காலும் உங்க வாழ்க்கையில பணப்பிரச்சனைனால நீங்க தவிக்க மாட்டீர்கள். அப்ப அல்டிமேட்டா பணம் தான் அங்க காமிக்குது. சரிங்க, இப்ப 4ஆம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பூஜை பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்துருங்க. ம். இல்லாதவங்க என்ன செய்றது? அவங்களுக்கு தான் லக்ஷ்மி பூஜை பண்ணணும். லக்ஷ்மி யாகம் பண்ணணும். மாசம் மாசம் பண்ணணும்.
நம்ம இந்த இது பண்ணுறோம் இல்லைங்களா, கிரக பிரசை பண்ணும்போது கணபதி ஹோமம். கணபதி ஹோமம், நவரத்ன யோகம் அப்படிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, மாதம் மாதம் பண்ணுங்கள். மாதத்துக்கு எங்கெங்க ஆயிரக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணுறது. ஒரு யாகம் பண்ணணும்னாலே நமக்கு ஆமாம், வந்து வெறும் லட்சுமி ஆயிரக்கணக்கில் ஆகுது. நம்ம யாகம் பண்ணால் கூட போதும். மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒருக்க. ம். நாங்கள் தான் பணம் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டோம். இல்லாதவங்க இப்போ யாகம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம் சார். அது இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் கரெக்ட். இப்போ வசதி இருக்கிறவங்க பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டிலேயே லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். அதுதான் யாகம் பூஜைன்னு சொன்னேன். பூஜைன்றது நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள், லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். லக்ஷ்மி இதுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை படிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு அந்த ஜபம் பண்ணுற மாதிரி மணி இதை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். அதுக்கும் செய்கிறோம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே யாகம் பண்ணுற எல்லாத்துக்கும் காசு வேணும் இல்லையா, அதனால் நீங்களே வாரம் பண்ணுங்கள். அதிலே பணம் வந்து உட்காந்துரும். அது வந்துட்டு எதில் பண்ணணும், அந்த காயின் மாதிரி போட்டுக்கும் 108 ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பூஜையில் 108க்கு யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் காப்பரில் யூஸ் பண்ணுங்கள். அந்த காயின் மாதிரி போடுவீங்க இல்லையா, காப்பர் தான் பவர்ஃபுல். ஏன்னா இப்போ வெள்ளியில் நான் சொல்ல முடியாது, வெள்ளியில் அது தங்க விலைக்கு வந்துருச்சு. காப்பர் நான் பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விற்கிது காப்பர்லேயே. இந்த ஆன்மீக கடையில் போனீங்களா அங்கேயே இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அதுவே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பணம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வரும், தங்கும், சேரும். அப்போ தான் வந்து இந்த தேவதையே உள்ளே வருவா வீட்டுக்குள்ளே. அப்போ தான் இந்த லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவா. உங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள், லக்ஷ்மி யாகம் பண்ணுங்கள், தொடர்ந்து செய்யுங்க. பணம் வந்து கொண்டே இருக்கும். பணம் வந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருமே, அதுக்கு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா வந்து அந்த செல்வம் தங்குறது தான். அது வந்துருச்சுனாலே மீதி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அதை வச்சு நம்ம சரி கட்டிட முடியும். அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.